ஜே மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து மோல் கான்செப்டை பார்க்குறோம். இப்போ இந்த கொஷின் எடுத்துனுக்குறோம். இது என்னென்னா 10 ml of 1 millimolar surfactant solution forms a monolayer covering 0.24 centimeter square on a polar substrate அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இங்க எவ்வளவு எடுத்துனுக்குறோம்னா 10 ml எடுத்துனுக்குறோம். எவ்வளவு மொலாரிட்டி பார்த்தீங்கன்னா 1 மில்லி மோலார், அதை வந்து 10⁻³ மோலார்ன்ட்டு சொல்லும். இதுல இருந்து நமக்கு எவ்வளவு வருதுன்னா, இது ரெண்டுத்தையும் இந்த வால்யூம் ஆஃப் சொல்யூஷனையும் இந்த மொலாரிட்டியை மல்டிப்ளை பண்ணா நமக்கு மில்லி மோல்ஸ் கிடைக்குது. மில்லி மோல்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ட் கிடைச்சிருக்குது. மில்லி மோல்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ட், மில்லி மோல்ஸ் ஆஃப் சர்ஃபாக்டன்ட். இதை மோல்ஸா மாத்திக்கிறோம். இதை மோல்ஸா இப்போ மாத்திக்கணும். 10⁻³ மல்டிப்ளை பண்ணா மோல்ஸா மாறிடுச்சு. இது என்ன பண்றேன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாத்துறோம். இது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸா மாத்துறதுக்காக இது என்ன பண்றேன்னா அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்றோம். இது அவகேட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைக்கும். சரி, அப்படின்னா இங்க எவ்வளவு மாலிகுல்ஸ் எடுத்துனுக்குறேன்னாக்கா 6.023 into 10⁻18 சர்ஃபாக்டன்ட் மாலிகுல்ஸ் எடுத்துனுக்குறோம். சோன்ஸோ சர்ஃபாக்டன்ட் மாலிகுல்ஸ், சர்ஃபாக்டன்ட் மாலிகுல்ஸ் இத்தனை சர்ஃபாக்டன்ட் மாலிகுல்ஸ் எடுத்தாச்சு. இவ்வளவு சர்ஃபாக்டன்ட் மாலிகுல்ஸ் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுதுன்னா 0.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணுது. சரி, ஸோ அப்போ 6.023 into 10⁻18 சர்ஃபாக்டன்ட் மாலிகுல்ஸ் cover how much area in the sense 0.24 centimeter square. சரி, இப்போ polar head is approximated as a cube. What is the edge length கேக்குறான். polar headனா ஒரு polar headல ஒரு சர்ஃபாக்டன்ட் மாலிகுல் தானே இருக்கும். அப்போ ஒரு சர்ஃபாக்டன்ட் மாலிகுலினுடைய ஏரியா பார்க்கலாம். ஒரு சர்ஃபாக்டன்ட் மாலிகுலுக்கு ஏரியா எவ்வளவு வரும்னா இந்த 0.24 by 6.023 into 10⁻18 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இது எவ்வளவுனா 3.98 into 10⁻−20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது யாருக்குன்னா ஒரு சர்ஃபாக்டன்ட் மாலிகுலினுடைய ஏரியா. ஒரு சர்ஃபாக்டன்ட் மாலிகுல் ஒரு போலார் ஹெட்டினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கும். ஒரு போலார் ஹெட்டினுடைய ஹெட்ல இருக்கும். அப்போ ஒரு போலார் ஹெட்டுக்கு எப்படி சொல்றாங்கன்னா கியூபா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா கியூபினுடைய ஒரு சைடு ஏரியாவை தான் இப்படி சொல்லுவாங்க, சைடு ஏரியா. அப்போ சைடு ஏரியாவை என்னன்னு சொல்லலாம்னா எட்ஜ் லென்த் இன்டு எட்ஜ் லென்த் எல் ஸ்கொயர்னு சொல்லலாம். எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3.98 into 10⁻−20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். இதுல இருந்து நமக்கு எட்ஜ் லென்த் கிடைக்கும். அது எவ்வளவு சொல்றேன்னா 2 into 10⁻−10 சென்டிமீட்டர் அப்படி சொல்றோம். ஸோ இதை தான் எப்படி சொல்றேன்னாக்கா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னாக்கா இப்போ சென்டிமீட்டரை வந்து மீட்டரா மாத்திக்கலாம். சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றும் போது 10⁻−2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 10⁻−12 மீட்டர் என்னன்னு சொல்றோம்னா பிகோமீட்டர்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன ஆன்சர் சொல்றோம்னாக்கா 2 பிகோமீட்டர் ஆன்சரா சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லிமிட்டிங் ரியாக்டன்ட்டை கேட்டிருக்காங்க. எது வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஈக்குவேஷன் பிரகாரம் இப்போ N2 எடுத்துக்கிறோம். N2 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல N2 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 56 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸா மாத்துறதுக்காக இந்த மாசை இதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்குது. அப்போ நைட்ரஜன் வந்து 2 மோல்ஸ். அடுத்து ஹைட்ரஜன் பார்க்கலாம். ஹைட்ரஜன் வந்து 10 கிராம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து நைட்ரஜன் 2 மோல்ஸும் ஹைட்ரஜன் 5 மோல்ஸும் இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். N2 + 3H2 gives 2NH3. இப்போ 1 mole ஆஃப் நைட்ரஜன் 3 moles ஆஃப் H2 ஓட ரியாக்ட் ஆகும். அப்போ 2 moles ஆஃப் நைட்ரஜனுக்கு இங்க 2 moles ஆஃப் நைட்ரஜன் தானே கொடுத்துருக்காங்க. இந்த 2 moles ஆஃப் நைட்ரஜனுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுது? 2 moles ஆஃப் நைட்ரஜனுக்கு வந்து 6 moles ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஆனா இருக்கிறது 5 moles தான். அப்ப யாரு லிமிட்டிங் ரியாக்டன்ட்? ஹைட்ரஜன் தானே லிமிட்டிங் ரியாக்டன்ட்டா வரும். அப்படின்னா
ஸோ அப்போ இங்க யாரு லிமிட்டிங் ரியாக்டண்டா வருதுனாக்கா ஹைட்ரஜன் வந்து லிமிட்டிங் ரியாக்டண்டா வருதுன்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா இப்போ நைட்ரஜன் 1 மோல் ரியாக்ஷன் போச்சுன்னா ஹைட்ரஜன் 3 மோல்ஸ் போகணும். இப்போ இங்க கொடுத்திருக்கிறது வந்து நைட்ரஜன் 2 மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. நைட்ரஜன் வந்து 2 மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தேவைப்படுது? 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஆனா இங்க 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இல்ல. ஆனா இங்க இருக்கிறது எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குதுன்னா 5 மோல்ஸ் தான் இருக்குது. சரி, அப்போ 5 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு நைட்ரஜன் தேவைப்படுது பார்க்கலாமா? சரி, அப்போ 1 மோல் ஆஃப் N2க்கு 3 மோல்ஸ் ஆஃப் H2 தேவைப்படுது. அப்போ 5 மோல்ஸ் ஆஃப் H2க்கு எவ்வளவு N2 தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். அப்போ என்ன சொல்லலாம்னா 5/3ன்னு சொல்லலாம். 5/3 என்னும்போது இங்க என்ன வரும்னாக்கா இங்க 1.73 அப்படி வருது. ஓகேங்களா? 1.67 அப்படி வரும். சரி, அப்போ வந்து இங்க என்ன வருதுன்னா 1.6 அப்புறம் 67 ஏற்றிக்கலாம். 1.67 மோல்ஸ் தேவைப்படுது. அப்போ 5 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு 1.67 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் தேவைப்படுதுன்னாக்கா ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகுது, நைட்ரஜன் ரிமைனிங் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இங்க ஹைட்ரஜனை வந்து லிமிட்டிங் ரியாக்டன்ட்டா சொல்லல, ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போகுதுன்னு தானே சொல்றோம். சரி, அப்போ இங்க ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டா ரியாக்ஷன் போறதுனால ஹைட்ரஜனை லிமிட்டிங் ரியாக்டன்ட்டா சொல்லலாம், நைட்ரஜனை வந்து எக்ஸஸ் ரியாக்டன்ட்டா சொல்லலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி. இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 35 கிராம்ஸ், இதை 28 கிராம்ஸால 28 கிராம்ன்றது அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். அப்போ 1.25 மோல்ஸ் வந்து நைட்ரஜன். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நைட்ரஜனுடைய மோல்ஸ். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மாலிகுலர் மாஸால் டிவைட் பண்ணீங்கன்னா 4 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்குது. சரி, இப்போ இதில் யார் லிமிட்டிங் ரியாக்டன்ட் நம்ம பார்க்கணும். இதில் வந்து எது லிமிட்டிங் ரியாக்டண்டா வரும் அன்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போ நைட்ரஜன் வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பிரகாரம் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் 3 மோல்ஸ் ஆஃப் H2 ஓட ரியாக்ஷனுக்கு போகும். இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.25 மோல்ஸ் ஆஃப் N2 கொடுத்திருக்காங்க. அது எவ்வளவு ஹைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகும்னாக்கா 3.75 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகும். ஆனா இங்க இருக்கிறது 4 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அப்படின்னா ஹைட்ரஜன் எக்ஸஸாவே இருக்குது. அப்ப ஹைட்ரஜன் லிமிட்டிங் ரியாக்டன்ட் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் போகலாம். தேர்ட் ஆப்ஷன்ல இந்த நைட்ரஜனை மோல்ஸா மாற்றணும். மோல்ஸா மாற்றினா எவ்வளோ வரும்னா 0.5 மோல் வரும். ஹைட்ரஜனை மோல்ஸா மாற்றினீங்கன்னா 2 மோல்ஸ் வரும். பாருங்க, 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு போகும்போது 0.5 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு ஹைட்ரஜனோட ரியாக்ஷன் போகும்? 1.5 மோல்ஸோட ரியாக்ஷன் போகல. ஆனா இங்க இருக்கிறது 2 மோல்ஸ். அப்போ ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஹைட்ரஜன் எக்ஸஸ் தானே அர்த்தம். சரி, அடுத்து இங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 1 மோல் ரியாக்ஷன் போகுது. 1 மோல் இருக்குது இங்க நைட்ரஜன். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 மோல்ஸ் இருக்குது. அங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரியாக்ஷன் பிரகாரம் நைட்ரஜன் 1 மோல், ஹைட்ரஜன் 3 மோல்ஸோட ரியாக்ஷனுக்கு போகும்னு சொல்றோம். அப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் ரெண்டுமே இங்க லிமிட்டிங் ரியாக்டன்ட் அன்ட்டு நம்ம சொல்லலாம். இங்க ரெண்டுமே லிமிட்டிங் ரியாக்டன்ட். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஹைட்ரஜன் மட்டும்தான் லிமிட்டிங் ரியாக்டன்ட், நைட்ரஜன் வந்து எக்ஸஸ் அப்படி சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் கார்பன் பை மோல் இன் மீத்தேன். மீத்தேன்ல மோல் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கேட்குறாங்க. அதாவது மோல் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன் இதுதான் கேட்குறாங்க. மோல் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன் கேட்குறாங்க. இப்போ நான் மீத்தேனை வந்து 1 மோல் எடுத்துக்கிறேன். 1 மோல் ஆஃப் மீத்தேன் எடுத்துக்கிறேன். அதில் எவ்வளவு கார்பன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 1 மோல் ஆஃப் மீத்தேனுடைய மாஸ் எவ்வளவுன்னா அதனுடைய மோலார் மாஸ் தான் மாஸ்ன்னு சொல்லலாம். அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேன். 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் மாஸ் என்னன்னா அதனுடைய அட்டாமிக் மாஸ் அது எவ்வளவுன்னா 12 கிராம். அப்போ 16 கிராம் ஆஃப் மீத்தேன்ல 12 கிராம் ஆஃப் கார்பன் இருக்குது. இப்போ பர்சன்டேஜ் காம்போசிஷன் என்ன பண்ணும்? மீத்தேனை 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம்ல எவ்வளவு கார்பன் இருக்குன்னு பாருங்க. அப்போ 12/16 × 100 இவ்வளவு கார்பன் இருக்குது. சரி, அப்போ எவ்வளவு வருதுன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னாக்கா
ஸோ 3/4 into 100 அப்படின்னா 75% வருது. இது என்னது? மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் மீத்தேனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சரி, ஆனால் அங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மோல் பர்சன்ட் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன் அப்படி தானே கேட்டிருக்காங்க. சரி, மோல் பர்சன்ட் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே கண்டுபிடிச்சதோ மாஸ் பர்சன்ட் ஆஃப் கார்பன் இன் மீத்தேன். சரி, இப்போ இதை எப்படி எடுக்கலாம்னாக்கா 1 mole of methane, 1 mole of methane contains 1 mole of carbon atoms and 4 moles of hydrogen atoms. அப்படி சொல்லிக்கலாமா? 4 moles of hydrogen atoms அப்படி சொல்லிக்கலாங்களா? சரி, அப்போ 1 mole of methaneல 1 mole of carbon atoms இருக்குது, 4 moles of hydrogen atoms இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறேன். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னாக்கா என்ன சொல்லணும்னா மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பை டோட்டல் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி சொல்லலாமா? டோட்டல் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி சொல்லலாம். மோல்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 1, டோட்டல் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம்ஸ் 1, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 4. அப்போ எவ்வளோ வருதுன்னா 1/5 வருது. அப்போ மோல் ஃபிராக்ஷன் பார்த்தீங்கன்னா 0.2 வருது. அப்போ மோல் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்? 20% வரும். அப்போ மோல் பர்சன்ட் ஆஃப் கார்பன் கேட்டால் என்ன சொல்றதுனாக்கா 20% சொல்றோம். ஸோ மோல் பர்சன்ட் ஆஃப் கார்பன் எவ்வளோ சொல்றோம்னாக்கா இங்கே 20% சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க 8 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. 18 கிராம் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் சொல்யூஷனை கேட்டிருக்காங்க, அப்புறம் மொலாலிட்டியை கேட்டிருக்காங்க. சரி, இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை பார்க்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த சொல்யூஷன் எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் என்ன இருக்குது? வாட்டர். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடையும் வாட்டர் மிக்ஸ் பண்ணி தானே சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோம். சரி, மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும்னா மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணுங்க. சரி, மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும்னா மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணிடும். மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வேணும்னா மாஸ் ஆஃப் வாட்டர் அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணிடும். டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா மொலாலிட்டி கேட்குறாங்க. ஸோ மொலாலிட்டி வேணும்னா என்ன செய்யணும்னா மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடை நியூமரேட்டர்ல எடுத்துக்கோங்க. டினாமினேட்டர்ல மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கோங்க. சால்வெண்ட்டினுடைய யூனிட் வந்து கிலோகிராமா கொடுங்க. மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை கிலோகிராம்ல கொடுத்துருங்க. மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுனா மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அதனுடைய மாலிகுலர் மாஸால டிவைட் பண்ணா மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 18 கிராம் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதை கிலோகிராமா மாத்துறதுக்காக 10⁻³ எழுதிக்கிறேன். ஸோ இது என்னன்னு சொல்லனாக்கா மொலாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ மொலாலிட்டி எவ்வளோ வருதுன்னா 11.11 மோல் பர் கிலோகிராம் வருது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லனாக்கா 4th ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கனாக்கா வால்யூம் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1m H2O2 அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம். வால்யூம் ஸ்ட்ரென்த் என்னன்னா நீங்க 1 லிட்டர் H2O2 சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் H2O2 சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதை டீகம்போசிஷனுக்கு உட்படுத்தினீங்கன்னா டீகம்போசிஷனுக்கு அலோவ் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆயிட்டு ஆக்சிஜனை கொடுக்கும். எவ்வளவு வால்யூம் கொடுக்குதோ அதுதான் வால்யூம் ஸ்ட்ரென்த். இங்க லிட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க லிட்டர்லே சொல்லணும். எஸ்டிபி கண்டிஷன்ல எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கேஸ். சரியா? இங்க லிட்டர்னு எடுத்தா இங்க லிட்டர்ல சொல்லுங்க. இங்க மில்லி லிட்டர்னு எடுத்தீங்கன்னா இங்க மில்லி லிட்டர்ல சொல்லுங்க. சரியா? நீங்க மில்லி லிட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க மில்லி லிட்டர்ல சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்போ 1 லிட்டர் ஆஃப் H2O2 சொல்யூஷன்
ஹீட் பண்ணா H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆயிட்டு ஆக்சிஜன் கேஸ் கொடுக்கும். அந்த ஆக்சிஜன் கேஸினுடைய வால்யூம் எவ்வளவு லிட்டர்ஸ் பாருங்க எஸ்டிபில, அதுதான் வால்யூம் ஸ்ட்ரென்த். இல்லைன்னா இங்க 1 ml எடுத்துக்கோங்க, 1 ml ஆஃப் H2O2 சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, அதை ஹீட் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய H2O2 டீகம்போஸ் ஆகட்டும், ஆக்சிஜனை கொடுக்கட்டும். அந்த ஆக்சிஜன் கேஸை எஸ்டிபி கண்டிஷன்ல வால்யூமை மெஷர் பண்ணுங்க, எவ்வளவு எம்எல் வருதோ அதுதான் வால்யூம் ஸ்ட்ரென்த். சரியா? ஓகே. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1m H2O2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 1m H2O2 சொல்யூஷனை எப்படி சொல்றதுன்னா, இந்த சொல்யூஷனை 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. இந்த சொல்யூஷனை 1 லிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எவ்வளவு H2O2 இருக்குன்னா 1 மோல் ஆஃப் H2O2 இருக்கும். இதுதான் 1 மோலார்னு சொல்றது. இந்த சொல்யூஷனை 1 லிட்டர் எடுத்துக்கோங்க, இதுல எவ்வளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குன்னா 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும். சரி, இந்த 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஹீட் பண்ணுங்க, இது டீகம்போஸ் ஆகட்டும். டீகம்போஸ் ஆச்சுன்னா என்ன கொடுக்கும்? வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த ஈக்குவேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹீட் பண்ணா டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை கொடுக்குது. இதை இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்காக இப்படி எழுதிக்கிறோம். இப்போ 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆச்சுன்னா 1 mole ஆஃப் ஆக்சிஜனை கொடுக்குது. 1 mole ஆஃப் ஆக்சிஜனை நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா 22.4 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் அட் எஸ்டிபி என்று சொல்றோம். கரெக்டா? அப்போ 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆச்சுன்னா 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்குது. 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா 22.4 லிட்டர் ஆஃப் கேஸ் அட் எஸ்டிபின்னு சொல்றோம். இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குதுன்னா 1 mole தான் இருக்குது. அப்போ 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆச்சுன்னா எவ்வளவு ஆக்சிஜன் கேஸை கொடுக்கும்னா 11.2 லிட்டர்ஸ் கொடுக்கும். அப்போ 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு 11.2 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேஸை கொடுக்குது. எந்த கண்டிஷன்ல? எஸ்டிபி கண்டிஷன்ல. இந்த 11.2 தான் வால்யூம் ஸ்ட்ரென்த் சொல்றோம். அப்போ வால்யூம் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னா 11.2 அன்ட்டு சொல்லலாம். சரியா? அப்போ இங்க ஆன்சர், இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 11.2 லிட்டர்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட சி ஆப்ஷனா இருக்குது. கிட்டத்தட்ட சி ஆப்ஷன்ல வருது. சரிங்களா? இப்போ இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த மொலாரிட்டிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா? வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் மொலாரிட்டிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, இந்த வால்யூம் ஸ்ட்ரென்த்தை என்ன பண்றீங்கன்னா 11.2 டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு மொலாரிட்டி கிடைக்கும். வால்யூம் ஸ்ட்ரென்த் பை 11.2 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா மொலாரிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். இப்போ பாருங்க, வால்யூம் ஸ்ட்ரென்த் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு மொலாரிட்டி வந்து 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை இப்படி கூட கவனம் வச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். The amount of sugar required to prepare 2 liter of its 0.1 m aqueous solution என்று சொல்லியிருக்காங்க. m ன்னா மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி எழுதிக்கோங்க. மொலாரிட்டிக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். மொலாரிட்டிக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் சுகர் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சுகர் இன்ட்டு 1 பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். இதுதான் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா. மொலாரிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.1 மோலார் சொல்லியிருக்காங்க. இப்போ மாஸ் ஆஃப் சுகரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சுகர் எவ்வளவுனாக்கா 342 வரும். 342 கிராம் பர் மோல். 342 கிராம் பர் மோல். ஏன்னா கார்பனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 12 சார் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16. எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சுகர் கிடைக்குது. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோன்னா 2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா மாஸ் ஆஃப் சுகர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு மாஸ் ஆஃப் சுகர் கிடைக்குது. ஸோ மாஸ் ஆஃப் சுகர் எவ்வளோ சொல்கிறேன்னாக்கா இந்த 0.1 இன்ட்டு 342 இன்ட்டு இந்த 2. ஸோ அப்போ எவ்வளோ வருதுனாக்கா 68.4 கிராம்ஸ் வருது. மாஸ் ஆஃப் சுகர் பார்த்தீங்கன்னா 68.4 கிராம்ஸ் வருது. யூனிட் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0.1 என்னன்னா மோலார். அந்த 0.1 மோலார்ன்றதை வந்து எப்படி சொல்லலாம்னா மோல் பர் லிட்டர்னு சொல்லலாம். 342 கிராம் மாலிகுலர் மாஸ், அதுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா கிராம் பர் மோல். அடுத்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து 2 லிட்டர்ஸ். என்னென்ன யூனிட் கேன்சல் ஆகும் பாருங்க, லிட்டர் வந்து கேன்சல் ஆகும், மோல் வந்து கேன்சல் ஆகும், கிராம் வந்து நிற்கும். அப்போ 68.4 கிராம் சொல்றோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 68.4 கிராம். அப்போ ஆப்ஷன் என்னன்னு சொல்லலாம், பி ஆப்ஷன் சொல்லலாம்.